வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு டெம்பிள் ரகசியம். மஸ்ஜித் ஐ ஜஹான் நுமா எனும் புதுடெல்லியில் உள்ள ஜம்மா மசூதியை பற்றி தான் இப்பொழுது இந்த டெம்பிள் ரகசியம் சேனலில் நாம் காண இருக்கிறோம். இது இந்தியாவின் மிகப்பெரிய மசூதிகளில் ஒன்று. முகலாய பேரரசர் ஷாஜஹான் அவர்கள் 1644 முதல் 1656க்குள் 1 மில்லியன் ரூபாய் செலவில் கட்டிய மசூதி தான் ஜம்மா மசூதி. இது இன்றைய உஸ்பெகிஸ்தான் மற்றும் அப்போதைய புகாராவை சேர்ந்த இமாமால் துவக்கி வைக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 1656ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த ஜம்மா மசூதியில் மொத்தம் 4 கோபுரங்கள் உள்ளன. இதனுள் 25,000 ஆட்கள் ஒரே நேரத்தில் தங்கும் வசதி உள்ளது. இந்த மசூதியில் 2 முறை தாக்குதல்கள் நடந்துள்ளது. ஒன்று 2006ஆம் ஆண்டு நடந்த இரட்டை குண்டுவெடிப்பு, இதில் 13 பேர் காயமடைந்தனர். இரண்டாவது 2010ஆம் ஆண்டு நடந்த துப்பாக்கிச் சூடு, இதில் 2 தாய்வானியர்கள் தாக்கப்பட்டனர். இந்த ஜம்மா மசூதியை சதாஉல்லா கான் என்பவரின் தலைமையில் சுமார் 5,000 பணியாட்கள் கட்டினார்கள். 1857ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பின் போது ஜம்மா மசூதியை அவர்கள் முற்றுகையிட்டு பிரிட்டிஷ் படையினர் இந்த மசூதியில் முகாமிட்டனர். நகர மக்களை தண்டிப்பதற்காக பிரிட்டிஷ் படையினர் இதை தகர்க்கவும் முடிவு செய்தனர். பின் கடுமையான எதிர்ப்பால் அதை கைவிட்டனர். கடந்த 2006ஆம் ஆண்டு ஜம்மா மசூதியை உடனடியாக பழுது பார்க்க வேண்டும் என்ற அறிக்கை வந்தபோது சவுதி அரேபியா நாட்டு அரசர் திரு அப்துல்லா அவர்கள் ஜம்மா மசூதிக்கு நிதி உதவி செய்ய முன்வந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி கோவில்கள் சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.